வருகிறாள். காரணா வனத்திலே வரும்பொழுது அங்கே ரத்தமில்லாத மற்றுள்ள முடிமார்களால் யாகி வேள்வி செய்து கொண்டிருந்தார்கள். வேள்வி நடத்தி கொண்டிருக்கிறார். வேலை விட்டு இறந்தாள். விரைந்து வந்து சொன்னாள் பகவனிடத்திலே, நிறுத்துங்கள் யாகத்தை. அம்மா அப்படி என்று சொல்லி வடக்கே வந்தாள் பார்வதியார். மருந்து திறக்க முகமானார். தெற்கே வந்தாள் பார்வதியார். திரும்பிக் கொண்டான் தெற்கு முகம். தெற்கே வந்தாள் பார்வதியார். நாலு பக்கம் அப்பா அப்பான்னு வந்துட்டு அருகில் இருந்த முனிவர்கள் சொன்னார்கள், அண்ணே ஒருவேளை தாட்சாயணி வந்தாலும் தக்கராஜன் காணாமல் இருப்பாரோ? நாம விட சொல்லுவோம். ஐயா தக்கராஜா உண்மவள் தான் பார்வதியா, அவள் யார் தெரியுமா? எனக்கு அவள் தான் மகளும் அல்ல, அவளும் அல்ல, அவள் தகப்பனல்ல. ஒரு நாளாவது பசியறிந்து பாலும் ஜோறும் தந்த தாய் தகப்பன் அதான் பொறுமையா இருந்தான். சிவனை அமர்ந்துராக பேசும்போது ஆதிபரா சக்தி கோபம் வந்தது. யாரை பார்த்தட ஆண்டி வட்டாரம் என்று இழிச்சொல்லி படித்து பேசினாய். ஆண்டி என்று சொன்னாலோ சொன்னாலோ ஆண்டி என்று
எந்த முகத்தோடு வந்திருக்க சுவாமி யார் இருக்கிறார் என்று பார்க்க வந்தார். என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு அதை நீ பெறுவது கேவலம் தாலி கட்டி கடவுள் பெரிதல்ல தாய் தந்தைதான் பெரிதென்று சொல்லி பிறந்து விட்டு சொன்னாய் பார்வதி. பார்வதி பிறந்து விட்டு சொன்னவனுக்கு கிடைத்ததா சுவாமி தக்கபடிதான் எம்மை பேசியிருந்தாலும் மனங்குரட்டு வந்திருப்பேன். தாங்களை இழிவாக பேசி தச்சம் ஒரு கணம் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. கொல்ல வேண்டும் என்று அம்மை உமையானவள் சொல்லும்போது சரி அந்த பகவான் ஏறிட்டு கோபம் கொள்கிறார். கோபங்கிறது எல்லாருக்கும் பிறந்த பிள்ளைக்கு வரும், சாவ போற தாத்தா பாட்டிக்கு வரும், நடந்தது வரும், படுத்து கிடக்க வரும், கோபம் எல்லாருக்கும் வரும். ஆனா ஒரே மாதிரியா வராது. ஏன்னா உங்களுக்கு கோபம் என்ன செய்யணும்? ஒருவேளை வந்துட்டு கோபம் வந்துட்டியா ஒரே யார வெட்டி போட்டு விட்டு ஏரியா வெட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்க மாமியார் வீட்டுக்குலாம் போனோம். சரி வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏக்கா உங்களுக்கு கோவம் தான் என்னக்கா செய்ய யாரு கூட நானம்மா சொன்னேன், நீ தானே சொன்ன கோவம் தான் என்ன செய்ய ஓடி போயிருவாங்களா? எங்க 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 உங்கள்கிட்ட அடுக்கலைக்கு அங்க போய் ஒரு டம்ளர் எடுத்து கொஞ்சம் குவாட்டர் விட்டு வாட்டர் வாட்டர் மாடு கலனி தண்ணி குடிக்கும் போது மடக்கு 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 குடிச்சிருவியா? குடிச்சுக்கிட்டு எங்க போயிருப்ப? நல்ல காலம் முக்கில இருக்காம ஏன்னா உங்களுக்கு கோவம் தான் என்ன செய்ய நல்லா சாப்பிட்டுட்டு என்ன ஒரு மனசப்பா நல்லா சாப்பிடாம நினைச்சுக்க அவன் கோவம் வந்துட்டு கோவம் வந்துட்டுன்னா சாப்பிட்டு உறங்கிடுவான். ஆமா பெரிய பாவம். ஓ எழுப்புண்ட அவ்வளவு வழக்கம் உனக்கு. ஆனா தம்பி உங்களுக்கு கோவம் தான் என்ன செய்வீங்க? ஒருவேளை வந்துட்டப்பா மனுஷனுக்கு ஒரு எரும மாட சொல்லு உன கோவம் தான் என்ன செய்வா? யாரு பேருக்கு சத்தமா சொல்லு. நல்லா தின்னா இல்லையா? சத்தமா சொல்லு. எந்த கோயிலுக்கு தெரியும் இல்லையா? உங்க ஊர் பத்திரவழியம்மன் கோயில்ல போய் என்ன பண்ணுவேன்? கோவம் வந்தாதான் ஜாமி கும்பிடுவான். அப்போ அவனுக்கு கோவம் வரலன்னா ஜாமி கும்பிட வேண்டாம், கோயிலுக்கு போகணும்னா. சரி சரி இனி உனக்கு கோவம் வர முடியும். அன்னைக்கு பார்த்தா தீச்சட்டி இருக்கணும். ஆமா தம்பி சின்னவனே உங்களுக்கு கோவம் தான் என்ன செய்வீங்க? ஒருவேளை வந்துட்டா இது பெரிய கோவம் வரலாம். யாருந்த கோவம்? ஏல ஊர்வலம் அவ்வளவு பேர் கோவம் பேர்ல கோவம் கூட வரையாலும் நடப்பாடி சொல்லிவிடுவான் சொல்லிவிடுவான். கம்பு கட்டி விட்டு வீட்டு திறக்குவாங்க அவன் மாட்டிடுவான். சரி அப்புறம் இப்போ ஆவணி மாசம் ஒண்ணாம் தேதியும் சித்திரை மாசம் முதல் வாரமும் சித்திரை முதல் செவ்வாய் ஆவணி முதல் வெள்ளி அப்ப மட்டும்தான் தலையை காட்டும். அல்ல இவன் என்ன செய்வான் தெரியுமா? யாரையெல்லாம் அவனுக்கு பிடிக்கல அவ்வளவு பேரும் பார்த்து வச்சுருவான். நேரவே ஆளு கொண்டு வந்து எண்ணெய் போய் கையில விட்டுவான். போட்டு போங்க அங்க வாழ்ந்து பிடிப்பான். அங்க வாழு எப்பாங்க பாரு. அப்ப கோபங்கிறது இயற்கை. ஆனா ஆண்டவனுக்கு கோபம் வந்ததுவான் சரீரமெல்லாம் வேர்வையாகவே வருகிறது. வேர்வை வெளிந்து வேண்டாம் வெளியே வீசி விடணும். அதே போல மாறவர்களவா ஓடிங்கிறான். கோபம் எப்படி இருக்கிறது? எப்படி மாறுகிறது? பட்டத்தல்லை மண்ணையுமா
சண்டை செய்யணும் என்ன அளவு இல்லைன்னாலும் ஓரளவு தகுதி இருக்கணும். அந்த தகுதி தர வீர தீர திறமை உனக்கு இருக்கா பார்க்க வேண்டாம். நீ யார் பொம்மையார் குலவீன போட்டு முக்கியமா ஆதார் கார்டு நம்பர், அதை விட முக்கியமா கொரோனா ஊசி போட்ட சர்டிபிகேட் போடுவான். என்னது நீ டபுள் டோஸ் சாரதி எண்ணெய் பூஸ்டர், அதாவது இந்த கொரோனா வந்துச்சு வந்து எல்லாரும் ஊசி போட சொன்னாங்க. கொரோனா ஊசி போடலைன்னா அரசாங்கத்திலேருந்து எந்த விதமான சலுகையும் கிடைக்காது. அப்படின்னா அரிசி கிடையாது, மகளிர்லாம் இலவசமா பயணம் போக முடியாது. இப்படி அரசு சம்பந்தப்பட்ட அவளுக்கு கடைசியுமே நாங்க யார் யாரெல்லாம் கொரோனா ஊசி போட்டாங்களோ அவளை வேறு இப்போ நோயாளி. ஆமா, உலகத்துல அவ்வளவு வராத நோயெல்லாம் அதுக்கப்புறம் வந்துருக்கு. ஆமா, நம்ம சாரதிகளும் பிரச்சனையே இல்லை. அவங்க ஊசியே போடல. அவன் பயப்படலாம். எல்லாரும் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு கார்டு தானே, அவனு 3 கார்டு இருக்கு. ஆமா, எங்கேயா ஒரு வீட்டுல அரிசி வைக்கணும் என்னன்னு. ஆனால் பார்த்தாங்க தர்க்கமுடியாளர்களுக்கு வேறு ஒருத்தருக்கு சரியான சண்டை. இவனா அவனா அவனா இவனா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டவனாகிய சிவனை நினைத்தான், சக்தியை மனதில் வைத்து சக்தி ஆயுதத்தை கையெடுத்தான். லட்சத்தை தலை ஒரே கடவுளின் அந்த காரியா எப்படி உங்க முன்னாடி சிரிச்சிருவியா? அப்பா ஆவணி மாசம் செவ்வாய் கடமை சாம நேரத்துல சாணிய ஒழிச்சு. ஆனா வேதவல்லியம்மா எப்படி வந்தாங்க? என்ன வந்தாராங்க நீங்க என்ன விட்டுட்டு உங்களுக்கு உளுந்துகாய போட்டிருந்து உளுந்து வாரி வரும் ஒன்று நம்ம வீட்டுல உருமி கண்டி அடுத்த உங்களுக்கு அரிசிகாய போட்டிருந்து அரிசி வாரி வரும் ஒன்று நம்ம வீட்டுல அழுக உங்களுக்கு சாணங்காய போட்டிருந்து சாணவாரி வரும் ஒன்று நம்ம வீட்டுல சங்கு சத்தம் நல்ல வருவீங்க. உங்களெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு 11 பெஞ்சு போட்டு அதுல 7 மைக்கு வச்சு சுடலமான சாமி கதையை பாடுங்கன்னா அவன் பையனோட எல்லாரும் அவளும் இருந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். அதை போட்டாடுக்கு ஒருத்தன் மெனக்கிட்டு வந்துருக்கான். யாரு? ஆனா ஒண்ணுலே உங்க ஒப்பாரிக்கு அக்கா ஜாயிண்ட் சூப்பர். உங்க ஒப்பாரிக்கும் அக்கா ஜாயிண்ட் சாரதியாவே நல்லா சுதி பிடிச்சு ஒப்பாரிக்கு சுதி பிடிக்காம வந்தான். பாடி வா நீங்க அவங்க கொண்டாடியோ அவளுக்கு என்ன தெரியல. அவளும் கொண்டாடி அவளும் கொண்டாடி வேற வந்தா வேதவனுடைய தலையை ஒரே வெட்டி கோட்டிகளை இடித்தா கோபத்தி சாய்ந்தா ஒளிபத்தி உரித்தா கச்சன் வட்டா 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 இல்ல நீ 4 அடி வேக மாட்டிச்சாலும் உலகம் தாரம் தருவேன். எதிர்த்து கிடக்கும் உயிரோட்டு இருக்க ஏலே தச்சல் பட்டாம் பட்டாம் பட்டான் நான் சொல்லுவேன். பின்னாடி இருக்க மீசை உள்ளவனும் மீசை இல்லாம அடிச்சத பாத்தியா? புட்டுக்கிட்டா 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 புட்டுக்கிட்டா. தம்பி 2 பேரும் எங்க இருந்தா? பட்டணத்து வாசிங்க. பட்டணமா? சென்னை. வா அங்க இருந்த கூவமா அந்த வேளையிலே தப்பட்ட ஓசி காதில் கேட்டா அம்மா ஏ அம்மையா தப்பட்ட ஓசி கேக்குது. இறந்தார்
ஆதிராஜன் உன்னுடைய தாய் தந்தையினுடைய தலையிலிருந்து கொண்டு விட்டார் சுவாமி. ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அழைப்பு இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகணும். நடக்கக்கூடாத சம்பவம் நடக்கவே ஆனால் அழைப்பு இல்லாமலும் வந்து விடலாம். தயவு செய்து இந்த அருகாவனத்திற்கு அழைத்து செல்லுங்கள். புறப்படலாம் என்று காலை வாகனத்தில் ஆரோகரித்த பகவான் சரி 7 நிலை தாண்டி தக்காபுரம் கோட்டையில் வந்து ரதத்தில் நிறுத்தினார். தேரை விட்டு இறங்கிய பார்வதி தாய தகப்பனும் நடிக்கண்டு இருக்கிறான் பகவானே. எங்க அம்மா படி தலைக்கு சுவாமி அதோ அந்த வெள்ளி போட்டு எரிச்சிட்டாங்களா? பார்த்தால் பார்வதி கொட்டும் வெள்ள பிரத்தத்திலே கொடியிடையள்